தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 9 probability exercise 9.1 question number 8. In a football match ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் கோல்கீப்பர் இருப்பார் இல்லையா, ஃபுட்பால் மேட்ச்சில் கோல்கீப்பர் இருப்பார் இல்லையா, ஓகேவா. கோல்கீப்பர் ஆஃப் ஏ டீம், ஒரு டீமுடைய கோல்கீப்பர். இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் 2 டீம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு டீமுடைய கோல்கீப்பர் ஆஃப் ஏ டீம், ஒரு டீமுடைய கோல்கீப்பர் கேன் ஸ்டாப் தி கோலை ஸ்டாப் பண்ண முடியும் 32 times out of 40 attempts tried by a teamனா another team, அதாவது ஆப்போனன்ட் டீம். ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் 2 டீம் இருக்கும் இல்லையா, அதில் 2 டீமில் ஒரு டீமுடைய கோல்கீப்பர் இன்னொரு டீம் அனதர் டீம் அதாவது இந்த டீமுடைய ஆப்போனன்ட் டீமால் ட்ரை பண்ணக்கூடிய 40 கோலுக்கு ட்ரை பண்ணக்கூடிய 40 attemptsல 32 times கேன் ஸ்டாப் தி கோலை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 attemptsல 32 times கோலை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மீதி இருக்கக்கூடிய 8 டைம்ஸில் கோல் விழுந்துடுது. இந்த ஆப்போனன்ட் டீம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்போனன்ட் டீம் ட்ரை பண்ண மீதி 8 attemptsல கோல் விழுந்துடுது. இதுதான் இதனுடைய மீனிங், ஓகேவா. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இன்னைய ஃபுட்பால் மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் 2 டீம்ஸ் இருக்கும் இல்லையா, 2 டீம்ஸ் இருக்கும், ஓகேவா. சரி, ஏ கோல்கீப்பர் ஆஃப் ஏ டீம், ஒரு டீமுடைய கோல்கீப்பர் கேன் ஸ்டாப் தி கோலை ஸ்டாப் பண்ண முடியும் 32 times ஸ்டாப் பண்ண முடியும். அவுட் ஆஃப் 40 attempts அவுட் ஆஃப் 40 attemptsல 32 times ஸ்டாப் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், மீதி இருக்கக்கூடிய 8 attempts கோலாக மாறிடுச்சு. ட்ரைடு பை ஏ டீம்னா அனதர் டீம், அதாவது இந்த டீமுடைய ஆப்போனன்ட் டீம், இந்த டீமுடைய ஆப்போனன்ட் டீம் ட்ரை பண்ணக்கூடிய இந்த 40 attemptsல 32 times கோலை ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 8 attemptsல கோல் விழுந்துடுச்சு, ஓகேவா. ஓகே சார், பாருங்கள். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி probability that the opponent team can convert the attempt. 40 attempts இருக்கு இல்லையா, 40 attemptsல கேன் கன்வெர்ட் மாற்ற முடியும் இன்டு ஏ கோலாக எத்தனை அட்டெம்ப்டை மாற்ற முடியும், 8 attempts தான் மாற்ற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 32 attempts, 40 attemptsல 32 attempts 32 times என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கேன் ஸ்டாப் தி கோல் விழாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த இன்னொரு டீம். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 8 attempts தான் கோல் விழுந்திருக்கு, சரியா, ஓகேவா. அந்த 8 attempts உடைய ப்ரோபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபைண்ட் தி ப்ரோபபிலிட்டி தட் தி ஆப்போனன்ட் டீம், இந்த ஆப்போனன்ட் டீம் தானே ட்ரை பண்ணாங்க, அந்த 40 attempts ட்ரை பண்ணாங்க, அந்த ஆப்போனன்ட் டீம் கேன் கன்வெர்ட் தி attempt into a goal. 40 attempts ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதில் எத்தனை attempts into a கோலாக மாற்றினாங்க, 8 attempts. அந்த 8 attempts உடைய ப்ரோபபிலிட்டி கேட்குறாங்க. ப்ரோபபிலிட்டினா என்னப்பா, டோட்டலில் மொத்தம் 40 attempts, அதில் எத்தனை attempts கோலாக மாற்றினாங்க, 8 attempts, ஓகேவா. ஸோ 8/40 இவ்வளோ தான் ஆன்சரு. 8/40 இது ஷார்ட் பண்ணால் 1/8 is 8, 5/8 is 40, 1/5 இவ்வளோ தான் ஆன்சர். ப்ரோபபிலிட்டினா மொத்தத்தில் எத்தனை, இதுதான், ஓகேவா. இருந்தாலும் இப்போது இதை நம்ம டீடைலாக பார்க்கலாம், ஓகேவா. From the given data, total number of attempts is equal to 40 attempts இல்லையா, ஓகேவா. In which இதில் எத்தனை attempts கோல் விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் கோல் attempts 32
அட்டம்ப்ட்ஸை வந்து கோல் விடாமல் தடுத்துறாங்க பாருங்கள். ஏ கோல் கீப்பர் ஆஃப் ஏ டீம் can stop the goal 32 times out of 40 attempts. 40 attempts 32 times can stop the goal. கோல் விடாமல் தடுத்துறாரு. ஓகேவா சார். In which none goal attempts is equal to 32. therefore goal attempts அப்படின்னா goal attempts எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ்லேருந்து நன் கோல் அட்டம்ப்ட்ஸை மைனஸ் பண்ணுறங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிறது கோல் அட்டம்ப்ட்ஸ் 8. ஓகேவா. ஸோ இப்போ எஸ் கண்டுபிடிங்க. ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னால் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் தான். அது எப்படி பிரித்து எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் அட்டம்ப்ட்ஸ் ப்ளஸ் நன் கோல் அட்டம்ப்ட்ஸ் is equal to total number of attempts. ஓகேவா சார். கோல் அட்டம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ப்ளஸ் நன் கோல் அட்டம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 is equal to total number of attempts 40. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 41. 8 + 32 is equal to 40. நம்பர் ஆஃப் எஸ் என்ற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இதுதான் எஸ். இதை தான் பிரித்து எழுதிருக்கோம் இல்லையா. ஸோ எஸ் இஸ் நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 40. இப்போது இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி probability that the opponent team can convert the attempt into a goal. இந்த opponent team ட்ரை பண்ணாங்களே 40 attempts அதில் into a goal கோலாக can convert மாற்றினது எத்தனை attempts 8 attempts. அந்த 8 attempts உடைய probability கேட்க சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி probability கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. கோலாக மாற்றின attempts உடைய probability. லெட் அந்த கோலா மாத்திர அட்டம்ப்ட்ஸ் உடைய ப்ராபபிலிட்டியை இ அப்படின்னு வச்சுங்க. லெட் இ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் கோல் அட்டம்ப்ட்ஸ் ஃப்ரம் எஸ். எஸ்லேருந்து இந்த கோல் அட்டம்ப்ட்ஸை பெறக்கூடிய நிகழ்ச்சி ஈன்னு வச்சுங்க. இதனுடைய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும் பி ஆஃப் இ. ஓகேவா சார். இ இஸ் ஈக்குவல் டு எஸ்லேருந்து கோல் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை பாருங்கள். கோல் அட்டம்ப்ட்ஸ் 8. ஓகேவா. ஸோ 8 கோல் அட்டம்ப்ட்ஸ். நம்பர் ஆஃப் இ என்ற செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் 8. ஓகேவா. ஸோ அந்த இயுடைய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ பை நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இ 8 பை நம்பர் ஆஃப் எஸ் 40. இப்போது 8 டேபிள் அடிங்க. 180 is 8, 58 is 40 is equal to 1/5. ஓகேவா. ஸோ இது பாருங்கள். இது புரியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு மெத்தடில் நம்ம பார்ப்போம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா சார். alternate method. From the given data total number of attempts is equal to 40. 40 attempts இருக்கு இல்லையா. the opponent team ட்ரை பண்ணது attempts எத்தனை 40. in which இதில் நன் கோல் attempts கோல் விழா 40 attempts ட்ரை பண்ணாங்க இல்லையா. அதில் எத்தனை attempts கோல் விழ 32 attemptsக்கு கோல் விழ. therefore goal attempts is equal to 40 minus 32 is equal to 8. இப்போ ப்ராபபிலிட்டி எதனுடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல் அட்டம்ப்ட்ஸ் உடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. தி ப்ராபபிலிட்டி தட் இஸ் ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கோல் அட்டம்ப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோல் அட்டம்ப்ட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். இதுதான் மொத்தத்தில் எத்தனை. இதுதான் ப்ராபபிலிட்டி. மொத்தத்தில் எத்தனை அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி. ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் கோல் அட்டம்ப்ட்ஸ் பை எதனுடைய ப்ராபபிலிட்டி கேட்குறாங்களோ அதனுடைய நம்பர் ஆஃப் கோல் அட்டம்ப்ட்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கோல் அட்டம்ப்ட்ஸ். கோல் அட்டம்ப்ட்ஸ் எத்தனை 8 பை டோட்டல் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் எவ்வளோ 40. ஓகேவா. ஸோ 8/40. இது 8 டேபிள் எவ்வளோ ஷார்ட் பண்ணிங்கன்னா 180 is 8, 58 is 40. ஸோ 1/5. ஓகேவா. ஸோ இது புரிஞ்சுருக்கும். இது ஈஸியான மெத்தடு. இதுவும் கொஞ்சம் டீடைலான மெத்தடு தான். ஓகேவா. ஸோ எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.